கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரண பணிக்காக தமிழ்நாட்டுக்கு ரூபாய் 944 கோடியை மத்திய அரசு வழங்க ஒப்புதல் அளித்திருக்கிறது. மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்காக வழங்க உள்துறை அமைச்சகம் தற்போது அனுமதி அளித்திருக்கிறது. மத்திய குழுவின் ஆய்வுக்கு பிறகு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கூடுதல் நிதி உதவி வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரணத்துக்காக உடனடியாக 2000 கோடி நிதி உதவி கேட்டிருந்தது தமிழ்நாடு அரசு. அதன்படி தற்போது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு 944 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். பெஞ்சல் புயல் பாதிப்புகளுக்காக தற்பொழுது தமிழ்நாட்டிற்கு நிதியை ஒதுக்கி மத்திய உள்துறை அமைச்சகமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. சுமார் 944 கோடி ரூபாயை பெஞ்சல் புயலுடைய நிவாரணங்களுக்கு பயன்படுத்துவதற்காக தற்பொழுது முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் மத்திய அரசினுடைய பல்துறை குழு என்பது நேரடியாகவே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை நேரடியாகவே ஆய்வு செய்து எவ்வளவு சேதங்கள் என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்யும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மத்திய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த ஒரு நிவாரண நிதி என்பது பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுடைய மக்களுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக நடப்பு ஆண்டில் மட்டும் சுமார் 21,000 கோடிக்கும் அதிகமான ரூபாய் என்பது மொத்தம் 28 மாநிலங்களுக்கு புயல் நிவாரணமாக தேசிய பேரிடர் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது மத்திய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது கடந்த நவம்பர் 30ஆம் தேதி முதல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக தற்போது முதற்கட்ட நிவாரணமாக, அதாவது மாநில பேரிடர் நிதியாக இந்த 944 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.